திருவள்ளூர் அருகே 3 சவரன் தங்க நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்டது பதைபதைக்கச் செய்திருக்கிறது. வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டிக்கு நேர்ந்த கொடூர சம்பவத்தில் நடந்தது என்ன? திருவள்ளூர் அடுத்த செவ்வாய்ப்பேட்டையில் உள்ள கங்கா நகரைச் சேர்ந்தவர் 74 வயதான மாரியம்மாள். இவரது மகன் சதீஷ் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். மகள் சுஹாசினி திருமணமாகி திருவள்ளூரில் தனது குடும்பத்தோடு வசித்து வருகிறார். இந்நிலையில் நண்பகல் நேரத்தில் சுஹாசினி தனது தாய் மாரியம்மாளை பார்ப்பதற்காக கங்கா நகரில் உள்ள வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு வீட்டின் சமையல் அறையில் மாரியம்மாள் கத்தி குத்துப்பட்டு காயத்தோடு கிடந்துள்ளார். இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடியதைக் கண்டு அவரின் மகள் அதிர்ச்சியில் உறைந்து போனார். அவர் கழுத்தில் அணிந்திருந்த 3 சவரன் தங்க நகையும் மாயமானது தெரிய வந்தது. இதனையடுத்து அருகில் இருந்தவர்களின் உதவியோடு மூதாட்டியை மீட்டு அவரின் மகள் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளித்த போது மூதாட்டி சிகிச்சை பலன் இன்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து செவ்வாய்ப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் ஆவடி காவல் இணை ஆணையர் தலைமையிலான போலீசார் மோப்பனாய் டாஃபி உதவியோடு சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் வீட்டில் மூதாட்டி தனியாக இருப்பதை நோட்டமிட்டு கைவரிசை காட்டியது தெரிய வந்தது. மின் கட்டணம் ரீடிங் எடுப்பது போன்று நாடகமாடிய மர்ம நபர் மூதாட்டியை கொலை செய்துவிட்டு நகையை கொள்ளையடித்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து கொலையாளியை அடையாளம் காண போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை கொலை செய்துவிட்டு 3 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் செவ்வாய்ப்பேட்டை பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் மத்தியில் நிலவும் அச்சத்தை போக்க போலீசார் விரைந்து செயல்பட்டு கொலையாளியை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.